ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக நம்மள நிறைய பேர்த்துக்கு இல்லைங்க, நம்மள எல்லாத்துக்குமே அல்வா அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அதுவும் திருநெல்வேலி அல்வா அப்படின்னா சொல்லவே வேண்டாம், வாயில் போட்டோன்னே மெல்ட் ஆயிரும். பட் திருநெல்வேலி அல்வா செய்கிறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே ரொம்ப அதிகம். அதை ரொம்ப மெனக்கிட்டு வெயிட் பண்ணி செஞ்சால் தான் நமக்கு டேஸ்ட்டாக சாப்பிட முடியும். அந்த ரெசிபியுமே நம்ம சேனலில் போட்டாச்சு. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி சுலபமாக செய்கிற மாதிரி, யார் வேணாலும் செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செய்கிற மாதிரி, கொஞ்சம் கூட தப்பே வரவே வராது. நான் சொன்ன இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கனாலே அந்த மாதிரி ஒரு அருமையான அல்வா ரொம்ப குயிக்காக டீ போடுற டைமில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சிடற மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். இந்த அல்வா வந்து நம்ம இன்றைக்கி ரவை வச்சு செய்ய போகிறோம். 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துருக்குறேன். யூஸ்வலாக நம்ம உப்புமாக்கு செய்வோம் இல்லைங்களா, அந்த ரவை தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கை வச்சு நல்லா பிசையணும். இதிலேருந்து நம்ம பால் எடுக்க போகிறோம். முடிஞ்ச அளவு அளவாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா அல்வா வந்து திரண்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இப்போ இதிலேருந்து நல்லா கை வச்சு பிசைஞ்சு திக்கான பால் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா சின்ன சின்ன குட்டி குட்டி ஓட்டை இருக்கிற ஸ்ட்ரெயினர் வச்சு இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் துணி இருந்ததுன்னா கூட யூஸ் பண்ணி பிழிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து நல்லா வடித்து பால் திக்காக எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அளந்துக்கலாம். இந்த மெஷரிங் கப்பில் எவ்வளோ இருக்குன்னு அளந்தோம்னா தான் நம்ம சர்க்கரை சேர்த்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 கப் இருக்குது முழுசாக. இது ஒரு 1/4 கப்பை விட கம்மியாக தான் வரும். ஸோ 2 கப் நம்ம அளந்துக்கலாம். 2 கப்புக்கு வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ அடுத்ததாக சர்க்கரை பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். நல்லா கலர் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து சர்க்கரையை கேரமலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் எடுத்த 1 கப் சர்க்கரையிலேருந்து 1/4 கப் மட்டும் சர்க்கரை தனியாக எடுத்திருக்கேன் கேரமலைஸ் பண்ணுறதுக்காக. இப்போ அதை இந்த பேனில் சேர்த்துடலாம். இது நல்லா கலர் வர வரைக்கும் இதை வந்து அப்படியே வறுத்து விட்டுட்டே இருக்கணும். இதில் கரெக்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலாக எந்த கலரும் ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த கலர் மட்டும்தான் இந்த அல்வாக்கு கொடுக்கறதுக்காக நம்ம இப்படி ஆட் பண்ணுறோம். இது நல்லா கரைஞ்சி கேரமலைஸ் ஆகி வரட்டும். இப்போ சர்க்கரை வந்து கேரமலைஸ் ஆகிட்டுருக்கு. இந்த அடுப்புக்கு வந்து மாற்றிட்டேன். இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு கடாயில் வந்து முந்திரியை கொஞ்சம் வறுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக நெய் விடுறேன். ஒரு 10லேருந்து 15 முந்திரியை சேர்த்துட்றேன். இது நல்லா வறுபட்டு வரட்டும். இப்போ முந்திரி வந்து வறுபட்டுருச்சு. இப்போ நெய்யிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம எடுத்துருக்கிற 3/4 கப் சர்க்கரையை சேர்த்துடலாம். கூடவே 1/2 கப் தண்ணி. இது வந்து நல்லா ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் நல்லா காய்ச்சணும். இப்போது சர்க்கரை வந்து கேரமலைஸ் பண்ணியாச்சு, கலர் கிடச்சிருச்சு. இப்போ இதில் ஊற்றிடலாம். கலருங்க. ஸோ பாகு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. செக் பண்ணலாம். கொஞ்சோண்டு பாகு எடுத்துக்கோங்க.
இப்படி 2 கைக்கு நடுவில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா ரவா பால், இதை வந்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊற்றிக்கோங்க. அடியில் வந்து கெட்டியாக சேர்ந்துருக்கும். இப்போ நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுப்பை வந்து மீடியமாகவே வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு, தொடர்ந்து கிளறிட்டே இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லாவே கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. நல்லா இந்த மாதிரி பப்புள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்க போகிறோம். நெய் வந்து நிறைய தேவைப்படாது, ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் நீங்கள் நெய் சேர்த்துனா போதும். அதை விட கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்தா போதும். நிறைய இதுக்கு ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. முதல்ல வந்து ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்த்துறேன். இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த டைமில் மறுபடியும் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 13 நிமிஷம் ஆயிருக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. இன்னுமே வந்து பேனில் லைட்டாக ஒட்டிட்டு தான் இருக்குது. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் ஆகணும்னு நினைக்கிறேன் அல்வா வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிறதுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி. பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. சூப்பரான கலர் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, நம்ம கேரமலைஸ் பண்ணி ஊற்றுனதுனால. வாசமும் சூப்பராக இருக்குது. இப்போ இதில் வந்து இந்த ஸ்டேஜில் மறுபடியும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் கொஞ்சம் நேரம் மட்டும் இருக்கட்டும். ஸோ இப்போ பாருங்கள், அல்வா வந்து கிட்டத்தட்ட ரெடி. என்னடா கிட்டத்தட்ட ரெடின்னு சொல்லிகிட்டு இருக்காளேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒட்டாத பதத்துக்கு வந்துருச்சு. அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா திரண்டு வருது. இப்போது இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா நெய்யில் முந்திரி பருப்பு, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். வாவ், சூப்பராக இருக்குல்ல. இப்போ கொஞ்சம் மட்டும் நம்ம நெய் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக ஒட்டாது. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல பார்க்கும்போதே. எஸ், இப்போ கொஞ்சம் மட்டும் நெய் போட்டு போகிறேன். கொஞ்சோண்டு நெய் போட்டுட்டு நம்ம அப்படியே சுற்றி விட்டுட்டோம் இருந்தோம்னா பாருங்கள், சூப்பராக வந்துட்டுருக்கு. நல்லா ஒட்டாமல் வருது. அவ்வளோதான், அல்வா ரெடி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் சொன்ன இதே அளவில் இந்த ரவா அல்வாவை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேச்சுலர்ஸ்லேருந்து பிகினர்ஸ்லேருந்து யார் வேணாலும் பண்ணலாம். அல்வா செய்ய தெரியாதவங்க கூட நீங்கள் இந்த அல்வாவை செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. நல்ல பக்குவமும் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நிக்கீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பலை அழுத்தி விட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.